வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் ஆகி போயிடுச்சு. என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு கேஸ் அடுப்பு, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கேஸ் அடுப்பு இருக்கும் இல்லையா? எங்கள் வீட்டில் உள்ள கேஸ் அடுப்பில் பர்னர் இல்லாமையே 8 வருஷமாக எங்கள் வீட்டில் சமையல் ஓடுது. 8 வருஷமாக 7 வருஷமாக இருக்கும். இந்த தைரியம் எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் பர்னர் இல்லாமையே சமைப்பாங்க. அப்போ சரி நமக்கும் தைரியம் வந்துருச்சு. இங்கே பாருங்க, இப்படித்தாங்க அடிச்சு புகை அடிச்சு போச்சு பாருங்க. அது என்னாச்சு, இன்னைக்கு சோறு அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா திடீர்னு ஒரு கருகிற வடை. என்னன்னு வந்து பார்த்தா இங்கே பாருங்க, தெரியுதா? உள்ளே ஊடி தீ வந்து இந்த வழியை வந்து அப்படியே புசு புசு புசுன்னு மேலே வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா எல்லா வேலையும் பார்த்தேன். இங்கே பாருங்கள், தட்டைப்பயிறு புளிக்குழம்பு, தட்டைப்பயிறு போட்டு கம்மன்னு புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் இங்கே பாருங்கள், முட்டைக்கோசும் அவரைக்காயும் போட்டு வேக விட்டுருக்கேன். தேங்காய் துருவி போட்டு தாளித்து இறக்குவேன். இதான் சாப்பாடு. தயவு செஞ்சு என்னை மாதிரி யாரும் பர்னர் இல்லாமல் சமைக்காதீங்க.